வணக்கம். வணக்கம். மதுரை 2025 உடைய இந்த புத்தக கண்காட்சி, இந்த புக் ஃபேர் எப்படி இருந்துச்சு சார்? அனுபவம் எப்படி இருந்தது? வழக்கம் போல ரொம்ப ஒரு பரவசமான அனுபவம் தான். நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 இடங்கள்ல தான் ரொம்ப நல்ல அரங்கங்கள் இருக்கு. சொல்லப்போனால் கோயம்புத்தூர், மதுரை தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல விசாலமான குளிரூட்டப்பட்ட ஒரு அரங்குகள். அதனால ரொம்ப களைப்பு இல்லாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்க முடியும். அதனால இது ஒரு எப்பயும் போல ஒரு உற்சாகமான ஒரு திருவிழா தான். ஓகே. இந்த இதுல இளம் வாசகர்கள் அல்லது புது வாசகர்கள் பத்தி எப்படி பார்க்குறீங்க? அவங்க உங்கள்ட்ட இன்டராக்ஷன் இருந்துச்சா? நிறைய வராங்க, ரொம்ப ஆச்சரியமா. அதில் குடும்பத்தோட வர்றாங்க. இது ஒரு கல்ச்சரா மாறி இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அதனால ஒரு புஸ்தக கடைக்கு போய் புஸ்தகம் வாங்குறதுக்கும், புத்தக திருவிழாக்கள்ல அல்லது புத்தக காட்சிகளுக்கு வர்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஒரு கல்ச்சரா மாறுது. ஸோ அப்பா அம்மாக்கள் சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க நிறைய புஸ்தகங்களை ஒரு இடத்துல பார்க்குறாங்க. படிக்கிற மாணவர்கள் வர்றாங்க. நிறைய பேர் வாங்கும்போது நம்மளும் வாங்கணும்னு தோணுது. நிறைய பேர் புத்தக கண்காட்சியில மட்டும்தான் புஸ்தகங்கள் வாங்குறாங்க. ஸோ இது நடக்கலைன்னா அவங்களுக்கு புஸ்தகம் வாங்குற அந்த கலாச்சாரமே வராது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவு அவசியம்னு தோணுது. நிச்சயமாக ஒவ்வொரு புத்தக கண்காட்சியுமே மிக அவசியம். ஏறக்குறைய ஒரு நுரையீரல் எப்படி நம்ம 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 உடலுக்கு ஒரு நுரையீரல் எப்படி சுவாசத்தை அ அ அத அத ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஆக்ஸிஜனை கொடுக்குதோ, அதுபோல் புத்தக கண்காட்சிகள் என்பவை சிறுசாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எப்படியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ஒவ்வொரு ஊரில் நடைபெற வேண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது நடைபெறுவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருடம் மதுரையில் திட்டமிடப்பட்ட இந்த கண்காட்சியில் எனக்கு நிறைய வருத்தங்களும் இருக்கு, நிறைய 2மே இருக்கு எனக்கு. ஒன்று, இந்த புத்தக கண்காட்சிகளின் தேதிகள் ஒரு 1 மாதத்துக்கு முன்பாவது அறிவிக்கப்பட வேண்டும். 2 வாரத்துக்கு முன்பு தான் அறிவிக்கப்படுது. அப்ப இந்த தகவல் முதல்ல போய் சேரவே இல்ல. மதுரையில் இந்த முறை கண்காட்சி நடக்கிறதுங்கிற தகவலை முகநூல் வழியாகவும், WhatsApp வழியாகவும் தான் மக்கள் பரப்பிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் நாளிதழ்கள்ல வந்தது. இப்ப ஏன் இத ஒரு ஒரு 1 மாசத்துக்கு முந்தைய இந்த தேதி வெளியிடணும்னு சொல்றோம்னா, பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. நான் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக கண்காட்சிகளுக்கு தமிழ்நாடு முழுக்க போய் வருவோம். மதுரையில் நான் அது தொடங்கும் நாள் மாலையிலிருந்து முடிகிற நள்ளிரவில் இந்த பதிப்பாளர்களோடு விடிய விடிய பேக்கிங் பண்ணி இந்த 11 நாட்களும் இங்க இருப்பேன். இந்த முறை பார்த்தீங்கன்னா, இவங்க 2 வாரத்துக்கு முந்தி அறிவிச்சதுனால, என்னுடைய வேலைகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதால், என்னால ஃபேர்ல கலந்து கொள்ள முடியாத ஃபேராக இந்த ஃபேர் மாறியிருக்கு. இப்ப 6, 7, 8 நான் வெளிய போயிட்டேன். 10, 11 ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ். அப்ப புத்தகங்கள் சார்ந்தும் மதுரையில் ஒரு ஃபேர் நடக்கும்போது அதில் முழுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த தேதி அறிவிப்பு என்பது பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப நிச்சயம் ஒரு 1 மாத காலத்துக்கு முன்னர் இந்த தேதி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த கண்காட்சி நடத்தக்கூடிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகளிடம் ரொம்ப தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக பள்ளிகள், கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் எல்லாம் கொண்டு இங்கே இறக்கிவிட்டு, ஒரு நாள் ஏதோ ஒரு பூங்கால, ஒரு அணைக்கட்டுக்கு கூட்டு போன மாதிரி அவுட்டிங்காக அது இருக்கக்கூடாது. மாறாக நாம் எங்கே செல்கிறோம்? இந்த இடம், இந்த கண்காட்சி, இதை பற்றிய ஒரு பெரிய பிரீஃபிங் என்பது பள்ளிகள்ல நடக்கணும். சும்மா அவங்கள கொண்டு இறக்கி விடுறதுல அர்த்தமே இல்லை. எனக்கு அப்படி பள்ளி குழந்தைகளை கொண்டு இறக்கி விடுவதிலேயே ரொம்ப முன்மாதிரியாக நான் எப்பொழுதும் பார்ப்பது திண்டுக்கல் புத்தக திருவிழாவை. திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய புத்தக திருவிழால என்ன செய்றாங்கன்னா, அவங்க ஒரு புத்தக திருவிழா முடிந்ததும் திண்டுக்கல் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் ஏறக்குறைய ஒரு 10,000க்கும் மேற்பட்ட உண்டியல்களை மாணவர்கள் மத்தியில குடுக்குறாங்க. அவங்க அந்த உண்டியலை நிரப்பிக்கொண்டு ஒவ்வொருவரும் கண்காட்சிக்கு ஒரு பணத்தோட வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவர் கையிலயும் புத்தகம் வாங்குவதற்கான பணம் என்பது இயல்பாக தினசரி திரண்டு அது ஒரு கொத்தாக எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் திண்டுக்கல்ல உருவாயிருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூட மாணவர்கள் சும்மா 10, 5 இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒரு கணிசமான தொகை கொண்டு வர்றாங்க. அதில் ஒரு சிறிய தொகைக்கு அவங்க ஏதாவது வாங்கி குடிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். 90% தொகையை அவங்க புத்தகம் தான் வாங்க வேண்டும் என்கிற இந்த முறைமை இருக்கு இல்லையா? ஆமா. இப்படி மாணவர்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் புத்தகத்தை ஒருவேளை சிலபஸ் வெளிய இருக்கிறத வாசிக்க தொடங்கும்போது, இவர்களிலிருந்து தான் வருங்கால படைப்பாளிகள் உருவாக முடியும் என்று நான் நினைக்கிறேன். இவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த கண்காட்சிக்கு வரும்போது ஒரு கமாண்ட் வரும். இந்த புக் ஃபேர் மேல. அவங்களுக்கு பயம் போகும். முதல்ல புத்தகங்களை பார்த்து பயம் போகும். அதேபோல் இன்னொன்று இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த நிகழ்வுகளிலும் என்னை பொறுத்தவரை இந்த முறை எழுத்தாளர்களின் பங்களிப்பு என்பது மிகவும் குறைவாக இருக்கு. ம். பட்டிமன்ற பேச்சாளர் உள்ளிட்ட பலருக்கு அங்க பெரிய இடம் இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த மேடையிலே புத்தக வெளியீடுகளும் அல்லது ஒரு பேச்சாளரும், ஒரு எழுத்தாளரும் என்று இந்த இந்த நிகழ்ச்சி
திட்டமிடப்பட வேண்டும். ஏன்னா, அவங்களுக்கு வருஷம் முழுக்க மேடைகள் கிடைக்குது. ஆனால் எழுத்தாளர்களுக்கு மேடைகள் இல்லை. அப்ப எழுத்தாளர்களைத்தான் இந்த புத்தக கண்காட்சி மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். வழக்கமாக வருடம் முழுக்க பேசக்கூடிய புரொஃபஷனல் பேச்சாளர்களை நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் இறுதி சொற்பொழிவை ஆற்றலாம். ஆனால் தினசரி மேடையில் 2 எழுத்தாளர்கள் அவர்களுக்கு 20 நிமிடங்கள் கொடுப்பதும், அவர்களது படைப்புகளை அவர்களை மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்வதும் தான் புத்தக கண்காட்சியின் தலையாய வேலையாக இருக்க வேண்டும். அவ்வாறாக இத நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதேபோல இந்த முறை ரொம்ப மிஸ்ஸிங் என்று நான் பார்ப்பது, அடுத்த வருடம் ஒருவேளை நானே அத செய்வேன். இந்த கண்காட்சியில் எந்த ஸ்டால் எங்க இருக்கு என்பதை பற்றி ஒரு போர்டும் எங்கேயும் இல்ல. வாசல்லயும் இல்ல, உள்ளேயும் இல்ல. எப்பயும் சென்னையிலலாம் அச்சடிச்சு குடுப்பாங்க. அதாவது நீங்க இப்ப நம்ம விடியல் ஸ்டால்ல நிக்கணும். அப்ப வில போய் பார்த்தா, விடியல் எங்க இருக்குன்னு அதோட நம்பர் இருக்கும். அப்படி தேர்வாக இங்க இருக்கக்கூடிய ஒரு 30 ஸ்டாலுக்கு நான் போகணும்னு வர்றேன்னா, நான் அந்த 30ஐ தேடுவதிலேயே என்னுடைய விரயமாகிறது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேர்வு இருக்கு. அவங்கவங்க விருப்பமான ஸ்டாலும், புத்தகங்களும் இருக்கு. ஆனால் அதை அவர்கள் தேடி கண்டடைய அலைந்து திரிய வேண்டும் என்பதும் மீண்டும் சோர்வாக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நாம் ஒவ்வொரு வருடமும் இதை நடத்தப் போகிறோம் என்கிற பட்சத்தில், ஒவ்வொரு வருடமும் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? அதை எப்படி அடுத்த வருஷம் நிறைவேற்றணுமா? ஒரு சடங்கை போல் இது நடந்து முடிய வேண்டும் என்கிற அவதியில் இது நடத்தப்படக்கூடாது என்கிற அழுத்தமான என்னுடைய கருத்தை நான் அந்த நேரத்தில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயம் இது நடைபெற வேண்டும். இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதுல சந்தேகமே இல்லை. இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் வேணும். இங்க நமக்கு இடம் பத்தவில்லை. ஏன்னா மதுரையில இந்த அரங்கம். ஆனால் மதுரையில் இந்த முறை இவ்வளவு வெயிலுக்கு மத்தியிலும் இப்படி ஒரு குளிரூட்டப்பட்ட இப்படியான ஒரு கட்டமைப்பில் வேறு எங்குமே தமிழ்நாட்டில் ஃபேர் நடக்கிறது. நான் எப்பயுமே சொல்வேன், மதுரை என்பது தி மோஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் ஃபேர். அந்த டேக் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா சொபிஸ்டிகேஷன் மட்டும் இல்ல, இன்னும் ரொம்ப நுட்பமான திட்டமிடுதல் என்பதும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நிச்சயம் வருங்காலத்தில் இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது 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 நிறைவேற்றப்படும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் மாவட்ட நிர்வாகம் இங்கே இருக்கக்கூடிய பதிப்பாளர்கள்ல ஒரு 10 பேர், எழுத்தாளர்கள் ஒரு 10 பேர் என இந்த புத்தக கண்காட்சி தொடர்பானவர்களின் ஒரு குழு முதல்ல அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் தான் இதை அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தான் அந்த ஃபேர் நடத்தப்பட வேண்டும். பப்பாசி காலமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க 35-40 வருஷமா. அப்ப அந்த எக்ஸ்பர்டைஸ், அந்த நாலேஜும் வந்தா தான், வெறுமனே தாசில்தார்கள் வீடியோக்கள் இதை நடத்த முடியாது. இந்த இன்புட்ஸை அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இந்த ஃபேரை சிறப்புமிக்க ஒன்றாக மாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன். நான் எழுதக்கூடியவன். குறிப்பாக விமர்சன கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் இப்படி எழுதிட்டு இருக்கேன். மதுரை புத்தக கண்காட்சி ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது. பொதுவாக இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நாம் புத்தக கடைகளுக்கு போகும்போது புத்தகம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இங்கே 3 பேர் சந்திச்சுக்கிறோம். 1 புத்தகங்களை வெளியிடக்கூடிய பதிப்பாளர்கள், 2 புத்தகங்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், 3 வாசகர்கள். இவங்க 3 பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் மட்டும்தான். அந்த வகையில் புத்தக கண்காட்சி என்பது புத்தக பிரியர்களுக்கு எப்போதும் ஒரு கொண்டாட்டமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நிறைய புத்தகங்கள், நிறைய ஸ்டால்ஸ் என்ற கடைகள் அமைந்திருக்கிறது. நிறைய பதிப்பகங்கள் மதுரை புத்தக கண்காட்சியை முன்னிட்டு புதிய நூல்களை வெளியிட்டன. அண்மையில் புத்தக கண்காட்சிக்கு முன்னாடி வெளியிட்ட நூல்களும் இங்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே வாசகர்களுக்கு இது ஒரு பெருத்த தீனி என்று தான் நான் சொல்லுவேன். மதுரை வாசகர்களோட எனக்கு ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு உரையாடல் இருந்து வருகிறது. நான் ஒரு பேராசிரியரும் கூட, கல்வி போதிக்கக்கூடிய. அதனால மாணவர்கள்கிட்டையும் எனக்கு ஒரு உரையாடல் உண்டு. அவங்க என்ன மாதிரியான புத்தகத்தை விரும்புகிறாங்க, என்ன மாதிரியான புத்தகம் தேவைப்படுகிறது இப்போ அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்கிற போது, குறிப்பாக மதுரையில் கீழடி ஆய்வுக்கு பின்னாடி, அகழ்வாய்வுக்கு பின்னாடி, குறிப்பாக தொல்லியல் குறித்த, கல்வெட்டுகள் குறித்த, சமயங்கள் குறித்த, தொன்மங்கள் குறித்த நூல்கள் பற்றியான ஒரு அக்கறை உருவாகி இருக்கிறது. இப்போ கூட ரகுநாத் என்ற ஒரு நண்பர் அருள்மிகு என்ற ஒரு புத்தகத்தை, சிறுகதை தொகுப்பது, அதை வெளியிட்டிருக்கிறார். இப்போ இங்கே எழுதுறவங்க அந்த புக்கோட கண்டென்ட்டும் என்னவாக இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மரபுகள், நம்பிக்கைகள், பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், இதையெல்லாம் கலந்து அந்த நூல் எழுதுகிறாங்க. அதனால் மதுரை வாசகர்களுக்கு எப்போதுமே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையும் நவீனமும் கலந்த ஒரு உலகம். சிசு செல்லப்பா ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி வாடிவாசல் எழுதினாரு. இன்னைக்கு அருள்மிகு எழுதப்படுகிறது. அப்புறம் தொல்லியல் குறித்த புத்தகங்கள் வைக்கப்படுகிறது. வேதாச்சலம் போன்றவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சமண பௌத்த குகைகள் பற்றியான நூல்களை வெளியிடுறாங்க. அதனால அது பற்றியான
ஒரு ஆர்வம் மதுரை வாசகர்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம மதுரையில நிறைய எழுத்தாளர்களும், ஆய்வாளர்களும் இருக்காங்க. அவங்களுடைய நூல்களும் ரொம்ப இப்ப சால்ட் பதிப்பகத்துல தர்மராஜனுடைய மிக அயோத்திதாசர் உள்ளிட்டவர்களுடைய நூல்கள் ரொம்ப முக்கியமான நூல்களாக இருக்கின்றன. அ யாவரும் பதிப்பகத்துல பேராசிரியர் ரத்னகுமார் அவர்களுடைய இனவரவியல் குறித்த நூல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரி ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, எழுத்தாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஹவி இந்த மாதிரியான கவிஞர்களுடைய மொழிபெயர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. அதனால ஒரு இங்க இருக்கிற வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமே ஒரு நல்ல உறவு இருக்கு. பல நேரங்கள்ல விரைவிலேயே வாசகர்கள் எழுத்தாளராக மாறிவிடக்கூடிய வாய்ப்பும் மதுரை சூழல் உருவாக்கி தருகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். நான் இவங்ககிட்ட இன்டராக்ஷன் பண்ண விதத்துல. இந்த புத்தக கண்காட்சியில நிறைய நூல்கள், பழைய நூல்கள், மறுபதிப்பான நூல்கள், இப்போ புதிதாக இந்த புத்தக கண்காட்சிக்கு என்று வெளியிட்ட நூல்கள் என்று பல தரப்பட்ட வகையில அமைந்திருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப சிறப்பா இந்த கண்காட்சி இருந்தது. குறிப்பா இந்த மாதிரியான கண்காட்சியில வெளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய பார்வையாளர்களை இந்த நிகழ்ச்சி கொண்டு வருது. ஆனா எதிர்காலங்கள்ல என்னன்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் இங்க உள்ள இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்கக்கூடிய விதத்துல தலைப்புகள் அமைக்கப்பட்டு அது மாதிரி இருந்தா இன்னும் கூட சிறப்பாக இருக்கும் என்று நான் ஒரு வேண்டுகோளையும் இதன் வழியாக வைக்கிறேன். வாசகர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன ஒரு இங்க சிக்கல் அப்படின்னா, நிறைய பேர்ட்ட நம்ம புத்தகம் வாசிக்கக்கூடியவர்களுக்கே நிறைய பேருக்கு புத்தக கண்காட்சி நடக்குதுங்கிறது ஒரு வாரமாவே தெரியல. நம்ம சமீபமா வெளியில போய் உரையாடல் பண்ணுவோம். "என்னங்க நீங்க புத்தக கண்காட்சி வரலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "நடக்குதா?" அப்படின்ற மாரி தான் கேள்வி வருது. இத்தனைக்கும் அவங்கலாம் வாசிக்கக்கூடிய ஆட்கள். வாசிக்கக்கூடிய ஆட்களுக்கே தகவல்கள் வந்துட்டு போகல. அந்த மாதிரியான ஒரு நிறைய இடைவெளி இருக்கு அப்படின்றதெல்லாம், இது பின்னாடி வந்துட்டு இதெல்லாம் சரி பண்ணுவாங்களா? அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விதான். ஏன்னா, இப்போ நம்ம புத்தகம் வந்த பின்னாடி நம்ம நிறைய பேர தொடர்பு கொள்றோம். "என் புத்தகம் வந்திருக்குன்னு." "அப்படியா? எங்க வச்சு வெளியிட்டீங்க?" அப்படின்னு. "புத்தக கண்காட்சி." "புத்தக கண்காட்சி எதுக்கா? எப்ப இருந்து இருக்குன்ற?" மாதிரியான கேள்விகள் தான் தொடர்ச்சியா நம்ம கேட்குறோம். அப்ப இத வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்போ இங்க நடந்தாலே வந்து அவ்வளவு போஸ்டர்ஸ் வெளியில மதுரை முழுக்க ஒட்டப்படுது. நீங்க என்னன்னு சொன்னா, புத்தக கண்காட்சி இவ்வளவு ஏசி அறை இல்லாம ஒரு தகர ஷெட்டுக்குள்ள நடக்கும்போதெல்லாம், வெளியில சுவர் விளம்பரங்கள்லாம் அவ்வளவு சுவர் விளம்பரங்கள பார்க்கலாம். அப்படி அந்த பாலம் முழுக்க வந்துட்டு மதுரை புத்தக திருவிழா 1999, 2000ன்னு போட்டு விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சுவர் விளம்பரங்கள் இப்ப எங்கேயுமே இல்ல. ஒரு சின்ன போஸ்டர் இல்ல. பேனர் வச்சிருக்காங்க நெறைய இடங்கள்ல. பேனர்ல வந்துட்டு நிகழ்ச்சி நிரல் போடணும்னு அவசியமே இல்ல. நிகழ்ச்சி நிரல் என்ன ஆயிடுதுன்னா, சின்ன படங்களா போட்டு, அது எழுத்துக்கள் சின்னதாயிருது. யாருமே அத கவனிக்க மாட்டாங்க. ஒரு கொட்டை எழுத்துல ஒரு அதே அளவுக்கான பேனர்ல மதுரை புத்தக திருவிழா இந்த தேதியிலருந்து இந்த தேதி. அது போட்டாலே அதோட எழுத்தே நம்ம அட்ராக்ட் பண்ணும். எல்லாரும் வருவாங்க. அந்த பேனர் வச்சிருக்கிறதே வந்துட்டு நெறைய பேருக்கு ஒரு 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு ஏதோ நின்னு அந்த இடத்துல பார்த்தோம்னா, அந்த இடத்துல பேனர் இருக்குன்னு தெரியும். அப்படியான இதெல்லாம் இனி வருங்காலங்கள்ல ஏதாவது பண்ணாங்கன்னா, மதுரை வந்து சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரைன்னு சொல்றோம். புத்தகத்துக்கு இங்க ஆட்கள் எழுதுற ஆட்களும் அதிகமா இருக்காங்க. வாசிக்கிற ஆட்களும் அதிகமா இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு தகவல் போய் சேர்ந்தா தானே வருவாங்க. திருவிழா நான் என்ன மதுரையில திருவிழான்னு சொல்றோம். புத்தக திருவிழான்னு. இங்க இதுல சந்திக்கிறதுக்குன்னே பல பேர் வந்துகிட்டு இருக்கு. மதுரைக்குள்ள பார்த்துட்டாலுமே, மதுரைக்கு வெளியே இருந்து அந்த வாசிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல. ஒவ்வொரு வருஷம் பார்க்குற முகங்கள் திரும்ப பார்க்குறோம். இப்போ கூட பரமக்குடியிலேருந்து ஒருத்தர், "மழை தான் ஆனா வந்துட்டேன்" அப்படின்னு. அது இந்த புத்தகங்கள பார்க்குறது ஒரு ஒரு மகிழ்ச்சி. புத்தகங்கள சுத்தி சுத்தி பார்க்குறது ஒரு மகிழ்ச்சின்னா, அந்த நம்மள மாதிரி ஒரு ஆள பார்க்குறது, வாசிக்கிறது. குறிப்பா நம்ம காமிக்ஸ் இதுக்கெல்லாம் போனோம்னா, அந்த 50 வயசுக்கு மேல உள்ளவங்க, எல்லாரும் நான் அந்த காலத்தில அ மாண்ட்ரேக்க படிச்சேன். இந்த இரும்பு கை மாயாவி, டெக்ஸு புது டெக்ஸ் என்ன வந்திருக்கு? அப்படி ஒரு அதனால தான் 10 நாள் இங்கேயே சுத்திட்டே இருக்கிறோம். யாரையாவது பார்க்கலாம், பேசலாம் அப்படின்னு. எழுத்தாளர்கள பார்க்குறது அதுவும் இருக்கு. பெரும்பாலும் இந்த 10 நாள்ல நான் பார்த்தது ரொம்ப குறைவான எழுத்தாளர்கள்ட்ட பேசியிருக்கிறோம். பார்த்தது நெறைய பேர பார்த்துருக்கிறோம். ஆனா, இந்த வாசிக்கிறவங்க பேசுறது இருக்குல்ல, "நீங்க ஏதாவது புதுசா பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? அந்த பதிப்பு உங்களேன் அங்க ஒண்ணு இருக்கு புதுசா" அப்படின்னு. இந்த வருடம் வெளியான அல்லது இந்த புத்தக கண்காட்சியிலே வெளியான ஒரு புக்கு, அந்த புக் உங்கள ரொம்ப எக்ஸைட்மென்ட் பண்ண ஒரு புக்கு, இல்ல சில புக்குகள் என்ன புக்கா இருப்பது? நிறைய புஸ்தகங்கள் இருக்கு. நான் பார்த்த அளவுல யாவரும்ல வந்து வான்காவுடைய ஒரு வாழ்க்கை வரலாறை வந்து நாவலா இர்விங் ஸ்டோன் எழுதியிருக்காரு. அது ஒரு முக்கியமான புஸ்தகமா எனக்கு தெரிஞ்சுச்சு. இதுல ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது வந்து, எதிர் வெளியீட்டகத்தில் இருந்து வெளியாகிய மனோஜ் மிட்டா என்பவர் எழுதிய தமிழ்நாட்டினுடைய
ஒரு சமூக அரசியல் வரலாற்றை பற்றியான ஒரு முக்கியமான நூல். ஆங்கிலத்துல காஸ்ட் ப்ரைடுன்னு இருந்தது. தமிழ்ல ஜாதி பெருமை என்கிற பேர்ல விஜயசங்கர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு நூலாக நம்முடைய தமிழ்நாட்டு வரலாற்றில் நடந்த பல விஷயங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறது என்கிற விதத்துல முக்கியமானதாக பார்க்கிறேன். அடுத்ததாக காலச்சுவடு பதிப்பகத்திலே வெளியாகி இருக்கக்கூடிய கருப்பு இலக்கியம் குறித்த கட்டுரைகள், கதைகள், கவிதைகள் இவற்றை தொகுத்து நூல்களாக வெளியாகி இருக்கிறது. அந்த நூல் ரொம்ப 2 நூல்கள் வெளியாகி இருக்கிறது. அது முக்கியமானது. பிறகு பெருமாள் முருகனை நிறைய பேருக்கு சிறுகதை ஆசிரியராக, நாவலாசிரியராக தெரிந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு சிறந்த ஆய்வாளர், கட்டுரை ஆசிரியர். அவர் எழுதிய கட்டுரை தொகுப்புகள் நான் வாங்கினேன். அதை வாசகர்களுக்கும் பரிந்துரைக்கிறேன். அதில் அவர் கல்விசார் கட்டுரைகள் என்ற பெயரிலே எழுதிய முக்கியமான ஒரு தொகுப்பு. அடுத்து அவர் எழுதிய பாதி மலையேறிய பாதகர் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு. அதுவும் ரொம்ப முக்கியமான தொகுப்பாக நான் சொல்வேன். மூன்றாவதாக உவேசாவை ஒதுக்கலாமா என்கிற தலைப்பில் தமிழாய்வு தொடர்பான கட்டுரைகள் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த புத்தகங்கள். பிறகு கிழக்கு பதிப்பகத்திலே இருந்த அறியப்படாத கிறித்துவம் என்கிற நூல் நான் அண்மையில அது வெளியாகி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட அது பல இடங்களில் கிடைக்காம இருந்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில் கிடைக்கிறது. பிறகு நாதன் பதிப்பகத்திலிருந்து வந்த போர் எதிர்ப்பு கவிதைகள் அப்படின்ற ஹவியோட மொழிபெயர்ப்புல வந்த கவிதைகள். பிறகு தொல்லியல் ஆய்வாளர் வேதாச்சலம் அவர்களுடைய மிக முக்கியமான நூல்கள் அவரால் மீண்டும் பதிப்பிக்கப்பட்டு பல இடங்களிலே இங்கே கிடைக்கிறது. அந்த நூல்களும் மிக முக்கியமானவையாக அமைந்திருந்தன. புத்தக திருவிழாவில் நான் ரொம்ப நெருக்கமாகவும் நெகிழ்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறது நசீர் வான்கா. நம்ம யாவரும் பிஃபோர் புக்ஸ் அப்படின்னு புதுசாக யாவரும்லேருந்தே போட்டிருக்கிறாங்க. அற்புதமான மொழிபெயர்ப்பு. அது லஸ் ஃபார் லைஃபோட மொழிபெயர்ப்பு ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு. இது ஒரு முழுமையான மொழிபெயர்ப்பாக ஒரு அற்புதமான மேக்கிங்கில் அது வந்திருக்கு. அதைத்தான் இப்போ வாசிச்சுட்டு இருக்கிறேன். மற்ற புத்தகங்கள்லாம் புதுசெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். அடுத்தடுத்து வாசிக்கணும்னு உடனே சொல்லணும்னா எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வருது. நிச்சயம் இந்த கண்காட்சியில் நிறைய புதிய புத்தகங்கள் வந்திருக்கு. இந்த வருடம் முழுக்க வந்த புத்தகங்களை நம்மளால பார்க்க முடியுது. நிறைய ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அதே மாதிரி இந்த பழைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாலும் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றதாக நான் பார்க்கிறேன். எதிர் வெளியீட்டில் பல புத்தகங்கள் இருக்கு, காலச்சுவடில் இருக்கு, நூல்வனம், தமிழினிய, யாவரும் என பல ஸ்டால் இந்த கண்காட்சிக்காகவே வேலை செய்து புதிய நூல்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். நிச்சயம் இந்த விஷயங்கள் இன்னும் கூர்மையாக திட்டமிடப்பட்டால் இந்த கண்காட்சியினுடைய இந்த வேவ், இந்த அலை என்பது இன்னும் நீட்சி பெறும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி.